பிதாவே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனித உடல் மடியப் போகிறது. அவதிகளுக்கு உள்ளாகி துடிதுடித்து துயர்படப் போகிறது. தங்களின் புதல்வன் அலங்கோலப்பட்டு அவமானத்தோடு ஒரு நீச்சலாக மடிய வேண்டுமா? மனித வர்க்கத்தின் மாசுகளை களைவதற்கு மனுமகனுடைய ரத்தம்தான் தேவையோ? முடிந்தால் இந்த துன்பங்கள் என்னிடமிருந்து அகல வேண்டும். தங்கள் சித்தம் நிறைவேறட்டும். குருதேவர் பிரார்த்தனை செய்கிறார். நான் அருகில் சென்று குருவே வணக்கம் என்று சொன்னதும் பாய்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். காண்பித்த பிறகும் பிடிக்காதிருந்தால் பிறகு என் மீது குறை சொல்லக்கூடாது. நீங்கள் உறங்குகிறீர்கள். ஆனால் இறைமகனை எதிரியின் கையில் விரைவில் ஒப்படைக்கப் போகின்றனர். நேரம் நெருங்கிவிட்டது. மேய்ப்பவன் சிறைப்பட்டால் ஆடுகள் சிதறுண்டு போகும். குருவே, நான் இருக்கும் போது எந்த எதிரியையும் தங்களிடம் அணுக விட மாட்டேன். தங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். ராயப்பா, இன்று காலை சேவல் கூவுவதற்கு முன்பு நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய். கர்த்தரே, என்னை அப்படியா நினைத்தீர்கள்? அவர்களும் வந்து விட்டார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனான இயேசுவை. நானே அது. குருவே வணக்கம். யூதாஸ், உன்னுடைய குருவை நீயே முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாய். ராயப்பா, உடனே இந்த வாளை உரையிலிடு. ஏனெனில் வாள் எடுக்கிறவன் வாளால் தான் அழிவான். சீடனி, பிரபு, காதை எடுத்து உரிய இடத்தில் வை. என்னை பிடித்துச் செல்லலாம். பிடித்து கட்டுங்கிறான் இவன் சீடங்களையும். ஏன்பா அந்த இயேசுவை கைப்பாசோட அரமனைக்கு கொண்டு போனாங்களே, என்னாச்சு? என்ன ஆச்சு? கொல்லணும்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா கொலை தண்டனை கொடுக்க அதிகாரம் அவங்களுக்கு இல்லாததுனால பிலாத்து கிட்ட தீர்ப்புக்கு அனுப்பி விசாரணை செய்ய சூழ்ச்சி செய்துட்டாங்க. அந்த நல்லவரை என்னென்ன செய்தாங்களோ? ஏய்யா, நீங்க அந்த இயேசுவோட சீடன் தானே? நான் இல்லை. உங்களை நான் இயேசு கூடவே பார்த்திருக்கேனே. என்னை போல் வேறு யாரையாவது கண்டிருப்பீர்கள். நான் இயேசுவை கண்டதே இல்லை. நிச்சயமா நீங்க இயேசுவோட சீடன் தான். நான் அந்த மனிதனை தெரியாது என்று சொல்லியும் மீண்டும் மீண்டும் இப்படி கேட்பது எதற்கு? சத்தியமாக நான் இயேசுவின் சீடன் அல்ல. சரி, பொழுது விடிஞ்சு வச்சு புறப்படுங்க. கர்த்தரே, தவறு செய்து விட்டேன். கர்த்தரே, தவறு செய்து விட்டேன். தாங்கள் அருளி செய்தது போல் என்னுடைய கர்த்தரும் குருவும் தேவனுமான உங்களை கைவிட்டு விட்டேன். கர்த்தரே, தாங்கள் என்னை தண்ணீரின் மேல் நடக்க வைத்ததையும் தாபோர் மலை மீது எனக்கு தரிசனம் அளித்ததையும் தாங்கள் யார் என்று தெரிந்திருந்தும் அவைகளை மறந்து இந்த நீச்சம் தங்களை கைவிட்டேன். கர்த்தரே, பேதுரு, நீ பாறையாகின்றான். உன் மீது என் சபையை ஸ்தாபிப்பேன். சொர்க்கராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குறுதிகளுக்கும் அனுக்கிரகத்திற்குமா நான் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள வேண்டும்? தவறு செய்து விட்டேன் கர்த்தரே, தவறு செய்து விட்டேன். என்னை மன்னிப்பீராக கர்த்தரே.
மன்னருக்கு யூதேயா மன்னருக்கு யூதேயா மன்னருக்கு ரோமாபுரி பேரரசின் ஆளுநர் மாண்புமிகு போந்தியஸ் பிலாத்து அவர்கள், நீதியின் காவலர் பிலாத்து பிரபு அவர்கள். இந்த மனிதனை பாருங்கள். உங்களுடைய திருப்திக்காகத்தான் இவனுக்கு கசையடிகள் கொடுக்க செய்தேன். அதுவே அதிகமான தண்டனை. இந்த மனிதன் என்ன குற்றம் செய்தான்? இவன் இஸ்ரேல் நாட்டு பிரபுக்களை மட்டுமல்ல, அவர்களுடைய வணக்கத்துக்குரிய தலைமை குருக்களை பலரறிய அவமதிக்கிறான். நாங்கள் மிகவும் போற்றுகின்ற பண்பாடுகளை அலட்சியம் செய்கிறான். எங்களுடைய குலமுதல்வர் மொய்சனின் தெய்வீக மொழிகளை பழிக்கிறான். அல்லாமல் எங்களை வெள்ளையடித்த கல்லறைகள் என்று எள்ளி நகையாடுகிறான். இவைதானா இவர் மீது நீங்கள் சுமத்தும் குற்றங்கள்? இவன் யூதர்குல அரசன் நான் என்று நாடெங்கிலும் முழங்கியவன். இந்த தச்சன் மகன் தெய்வத்தை நிந்தித்தவன். ஆக எங்களது நீதி முறைகளின்படி இவனை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும். இவரிடம் நான் எந்த குற்றமும் காண்பதற்கில்லை. இவன் சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்றது குற்றமில்லை. இவன் யூத மக்களின் அரசன் என்று கூறியது குற்றமில்லை. நீர் யூத மக்களின் அரசன் தானா? இக்கேள்வி நீராக கேட்பதோ அல்லது பிறரையே விட கேட்பதோ? நான் யூதகுலத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை நீரே அறிவீர். உம் இனத்தவரின் தலைமை குருக்கள் உம்மை ஒரு குற்றவாளியாக எம் முன் நிறுத்தி இருக்கின்றார். எனவேதான் கேட்கிறேன், உமக்கு அரசுரிமை உண்டா? எனது ராஜ்யம் இகத்தில் இல்லை. அங்கனமாயின் என்னை காக்க ஆயிரக்கணக்கில் சேனைகள் இங்கு வந்திருக்கும். அப்படி என்றால் நீர் ஒரு அரசன் தானோ? நீராகவே அதை கூறிவிட்டீர். நான் பிறப்பெடுத்ததும் இந்த மண்ணில் தோன்றியதும் சத்தியத்திற்கு சாட்சி கூறுவதற்கு. இன்னமும் சொல்கிறேன், இந்த மனிதத்தில் நான் எந்த குற்றத்தையும் காண்பதற்கில்லை. ஆட்சிக்கும் ஆண்டவனுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்கின்ற ஒரு குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துகிறோம். அவன்பால் நயந்து பேசுகிற நீங்களா ஒரு ஆளுநர்? நீங்கள் சீசரின் பிரதிநிதியா அல்லது இந்த போலியின் சீடனா? இவன் சார்பாக ஒரு சிறு விரல் அசைத்தாலும் உங்களுக்கு எதிராக சக்கரவர்த்தியிடம் வழக்குரைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதற்கென்ன சொல்லுகிறீர்கள்? இவர்கள் சுமத்தும் குற்றங்களை நீர் அறியவில்லை? பேச மாட்டீரா? உம்மை தண்டிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் எமக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிவீர்களவா நீர்? உயரே இருந்த அதிகாரம் உமக்கு வந்திருந்தாலன்றி மற்றெந்த அதிகாரத்துக்கும் உட்பட்டவன் அல்ல நான். இயேசு மாசற்றவராய் இருக்கலாம். அவர் காரியத்தில் தலையிட வேண்டாம். அவரை பற்றி சஞ்சலமான கனவுகள் கண்டேன். அன்பும் பெருமக்களே, பாஸ்கா திருநாள் அன்று குற்றம் புரிந்த ஒருவனுக்கு விடுதலை அளிக்கும் வழக்கத்தை நீங்கள் அறிவீர்கள். இதோ பாரபஸ், உங்கள் இனத்திற்கு எதிராக, உங்கள் தலைமை சங்கத்திற்கு எதிராக, நீதிக்கு எதிராக பல கொலைகளும் கொள்ளைகளும் புரிந்த கொலைகாரன், கொள்ளைக்காரன் இந்த பாரபஸை விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இந்த இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? பாரபஸை விடுதலை செய்யுங்க. பாரபஸை விடுதலை செய்யுங்க. இயேசுவை சிலுவையில் அறையுங்க. லாங்கனோஸ், பாரபஸை விடுதலை செய். சிலுவையில் இருந்து கொள்வதற்கு இவர் என்ன குற்றம் புரிந்தார் என்பது இன்னமும் எனக்கு புரியவில்லை. தலைமைச் சங்கத்தையும் சீரிய மத தலைவர்களையும்
மக்கள் அனைவரையும் அவமதித்த இந்த கவலனுக்காக பரிந்து பேசுவது உங்களுக்கு பெருமையாக தோன்றுகிறதா? இருக்கட்டும், நாங்கள் இவனை விடுவதாக எண்ணமில்லை. இவனை சிறுவையில் அறைய விதிப்பீரா மாட்டீரா? அதுதான் தெரிய வேண்டும். இவனுக்கு கொலை தீர்ப்பும் அதோடு உங்களுக்கான பதவி நீக்கமும் கொண்டு வராவிட்டால் நாங்கள் இஸ்ரேலின் சந்ததிகள் அல்ல. நீங்கள் எதுவும் பேசுவதில்லை, மக்களோ கொதித்தடுகின்றனர். இவனை பற்றி ஒரு முடிவுக்கு வருகின்றீரா இல்லையா? அது ஒன்றே நாங்கள் அறிய வேண்டும். இந்த நீதியாளரின் இரத்த பலிக்கு நான் பொறுப்பாளி இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. அதற்கு அடையாளமாக இதோ என் கைகளை உங்கள் முன்னால் நானே கழுவி விடுகிறேன். உங்களுக்கு பொறுப்பில்லையா? வேண்டாம், அந்த பழி எங்கள் மீதும் எங்கள் தலைமுறை மீதுமே இருக்கட்டும். நாசரத்தின் இயேசுவை கொல்கத்தா மலையில் 2 திருடர்களுக்கு மத்தியில் சிலுவையில் அறைந்து கொல்ல உங்கள் விருப்பப்படியே மரண தண்டனை விதித்து நிறைவேற்றும் பொறுப்பை உங்களிடத்தை ஒப்படைக்கிறேன். வரலாற்று பெருமைக்குரிய ஆளுநர் சக்கரவர்த்தி பிரதிநிதி யூதர்குல மன்னரே, புறப்படுங்கள். புறப்படுங்கள். அந்தகாரம், எங்கும் அந்தகாரம், உன் மனதிலும் அந்தகாரம். பணப்பேயனே, மிக நீச்சத்தனமாக குருவையே காட்டிக் கொடுத்த மனித மிருகம் நீ. உலகில் வாழ உனக்கு அருகதே இல்லை. பரிசுத்தருக்கல்லவா நீ துரோகமளித்தாய். யூதாசே, பாவிகளில் பெரும் பாவியான யூதாசே, நீ ஒரு சில வெள்ளிக்காசுகளுக்காக வித்தது யாரை? அதற்கு நல்வழி காட்ட வந்த உன்னதனை, உத்தமனை. ஐயோ பாவி, தீராத பழிக்கு ஆளாகிவிட்ட மகா பாவி. முட்டாள், நீயே அழுகிறாய். உனக்கு வேண்டியது பணம், அது கிடைத்து விட்டது. சரி, சிரித்துக் கொண்டே இரு, சிரித்துக் கொண்டே இரு. இல்லை, இல்லையடா, ஏனே இல்லை. உனக்கு மன்னிப்பில்லை, இடத்திலும் பரத்திலும் விமோசனம் இல்லை. விளைவாக அந்த கொடூர ஓநாய்கள் ஒரு பரிசுத்தரை இரத்த பலி கொடுக்க போகின்றார்கள். அவர் சாகும் முன் நீ சாக வேண்டும், நீ சாக வேண்டும், துருதுருத்து சாக வேண்டும். செடிகளே மறக்க வேண்டாம் நம் தேவன் மகிமை. இடது தோளில் சிலுவையே இடர்கள் நிறைந்த மலையில் ஏறி வருகின்றான் தேவன். இடது தோளில் சிலுவை ஏற்றி இடர்கள் நிறைந்த மலையில் ஏறி வருகின்றான்
நான் தேவன். முள்முடி சூடிய சுதனாம் தேவன், உள்ளம் மலர்ந்த உன்னத மனிதன், சரம் போல் தாக்கும் சாட்டை அடிகளை ஏற்று கரையில் வீழ்கின்றான். நிமிர்ந்து நிற்கும் கல்வாரி மலையில் நலிந்து செல்லும் மைந்தனின் பயணம் பார்த்திடும் கன்னிமாதாவின் கனிவான மனம் கடல் போலானது. உலக பாவங்களொன்றாக கூடிய சிலுவை சுமந்த தேவகுமாரன் நிலத்தில் துடித்து வீழும் வேளை சீமோனின் கைகள் அணைக்கின்றன. திருமுகம் முழுவதும் வடிவது குருதே, உடலின் வேர்வை இறைவனின் கண்ணீர். அடியான் பாவை வெரோனிக்கா அன்பு சேவையை அளிக்கின்றாள். எருசலேம் பெண்களே, நீங்கள் என் பொருட்டு கண்ணீர் வடிக்காதீர். உங்களுக்காகவும் உங்கள் தலைமுறைக்காகவும் வருத்தப்படுங்கள். ஏனெனில் மக்கள் பச்சை மரத்தையே இவ்விதம் செய்தால் பட்ட மரங்களின் கதி என்ன? தரணியில் தர்மமும் நீதியும் உரைத்த தலைவனாமெங்கள் தேவனின் தாமரை பூவான கைகளில் ஆணியடித்தார். பிதாவே, இவர்களை மன்னிப்பே. இவர்கள் செய்வது என்னவென்று அறியாதவர்கள். நீர் கிறிஸ்துவாயிற்றே, உண்மையும் எங்களையும் காப்பாற்றுமே பார்க்கலாம். நீர் வானுலக மகிமையோடு வரும்போது என்னை மறவாதீர். நீ என்னுடன் இன்று பரலோகத்தில் இருப்பாய். பெண்ணே, இதோ உன் மகன். யோவான், இதோ உன் தாய். பிதாவே, எதற்கு என்னை கைவிட்டீர்? எனக்கு தாகமாக இருக்கிறது. பிதாவே, தங்கள் கரங்களில் எனது ஆன்மாவை ஒப்படைக்கிறேன்.
எல்லாம் பூர்த்தியாயிற்று. இன்னைக்கு ராப்பொழுத கழிச்சுட்டா சுகமா படுத்து தூங்கலாம். அந்த இயேசு 3வது நாள் உயிர் தெழுவாருன்னு அவருடைய சீடர்கள் கடலத்தை கடத்திட்டு அவர் உயிர்த்து விட்டதாக சொன்னால் அதுக்குத்தானே காவலுக்கு இருக்கிறோம்.